வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னால் என் மீது வனத்துறையில் அத்துமீறிய சிந்துஜா என்று நமக்கு அவதூறு பரப்பப்பட்டது. ஆனால் மக்கள் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்பிடுறீங்க. நம்பாதீங்க, அதெல்லாம் பொய்யாக பரப்பப்பட்ட வதந்தி தான். அப்போ ஏன் அந்த நேரங்களில் நீ ஒன்றும் சொல்லலைன்னா நம்ம அந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம். அது யார் செய்தார் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர்களுடைய வேலை, அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய அந்த டிக்னிட்டி எல்லாமே முக்கியங்கிறதுனால நான் விட்டுட்டேங்க. அப்புறம் எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ISROல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி காணும்போது, என்னம்மா இப்படியெல்லாம் பரப்பப்பட்டதே உண்மையா என்று கேட்டவுடன் எனக்கு சற்று கடினமான மனநிலை இருந்தது. ஏன்னா நான் அரசியல்வாதியோ, முழு நேர அரசியல்வாதியோ, பொறுப்புகளை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய அரசியல்வாதியாக இல்லை, இன்னுமே இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் அவதூறு முளையிலேயே பரப்பலாமா? தவறு. அப்போது நான் கடினப்பட்டுட்டு இருந்தேன். அது ஒரு வகையில் போயிட்டு இருக்கு. அப்படியே வீட்டுக்கு பார்க்கும்போது வீட்டில் பாகற்காயை பார்த்தேன். பாகற்காய் கசப்பு தான் இல்லையா? கசப்பு வாழ்க்கையில் தேவை தான். அறுசுவை தேவை இருக்குது இல்லையா? அது மாதிரி துவர்ப்பு, கசப்பு வாழ்க்கையில் எல்லாம் தேவை. இந்த பாவக்காய் கொடியை பார்த்தோன்னே அந்த இயற்கை நமக்கு பாடம் கற்று தருது பாருங்க. பாவக்காய் கொடிக்குள்ளதான் இருக்கிறேன். சரியா அண்ணா நிற்குதா பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எல்லாமே அவசியம். நான் வருங்காலத்தில் இப்படியெல்லாம் கூட பிரச்சனைகள் வரலாமா இருக்கலாம். அதுக்கு தான் இப்படியெல்லாம் வந்திருக்கு. பாவக்காயோடு உங்கள் குமரி சிந்துஜா. பாருங்கள், யாரெல்லாம் உணவில் சுவை உணவுகளும் நாம் உட்கொள்ளணும். அதில் நம்ம கசப்பு எடுக்கிறது குறைவு. அது பாகற்காயிலேருந்து எடுக்கலாம். துவர்ப்பு எடுப்பது குறைவு. துவர்ப்பு வாழைப்பூவிலிருந்து எடுக்கலாம், பாக்கிலிருந்து எடுக்கலாம். அன்றாட உணவில் இந்த அறுசுவைகளும் சேரணும். எங்கள் பாவற்காய் கொடி பாருங்க, நீங்கள் இங்கே பாருங்க எப்படி இருக்கு, அழகாக இருக்கா? காய்ச்சிருக்கு பாருங்க இங்கே. ஆஹா, எப்படி அம்மா கொடுக்குமா? அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே எங்கேயோ காய்ச்சிருந்தது, இன்னும் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு கொடி இங்கே காஞ்சி இருக்குது. தண்ணி இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல் காஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ இது பண்ணியிருக்கு பாருங்க. எல்லாம் நல்லபடியாக காய்க்கட்டும். அடுத்தது வேற அடுத்த இங்கே ஒரு பாகற்காய் கொடி நிற்குது பாருங்க. இந்த பகுதியில் இங்கேயும் காய்ச்சிருக்கு. இங்கே என்ன காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஒன்றா, இதுக்கும் அண்ணா உள்ள எல்லாம் காய்ச்சிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே கீரை எல்லாம் நிற்குது. இங்கே இது காய்ச்சிருக்கான்னு தெரியல. ஸோ நாம் அறுசுவை உணவுகளையும் உட்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றிங்க.